வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சிருஷ்டித்தவரும் அதை என்றென்றைக்கும் அரசாண்டு வருகிறவருமாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் டிவி நேயர்களே, உங்கள் யாவரையும் நல் மீட்பர் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்களாக என்று நல் மீட்பர் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் கூறுகின்றேன். இதோ இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வேத வசனம் நம்மை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நடத்தும். ரோமர் 2 அதிகாரம் 7 வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை அளிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 2:6-7 எடுத்து படித்து பார்ப்பீர்களானா 6ஆம் வசனத்தில் தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலனளிப்பார் என்று சொல்லிவிட்டு இவ்வாறு சொல்லுகிறது. ஆம், மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்பது வாழ்க்கையில் முதலாவது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், உண்மையாய் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் உண்மையாய் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பவர்கள் எப்பொழுதும் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நற்கிரியைகளை செய்கிறவர்கள் சோர்ந்து போகாமல் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சில நேரம் எல்லாருக்கும் நம்ம நன்மை செஞ்சு என்ன பிரயோஜனம்னு சொல்லி நற்கிரியைகளை செய்கிறவர்கள் அதை சில நேரம் நிறுத்தி விடுவார். ஊழியத்திற்கு கர்த்தர் நாம மகிமைப்படும்படி ஆத்தும ஆதாயத்திற்கென்று காணிக்கை அனுப்புகிறவர்கள் ஏதோ அவர்கள் வாழ்க்கையில் குறை குற்றம் இருந்து தேவன் அவர்களை ஒரு தடவை ஏதோ ஒரு காரியத்திலே கண்டித்து சிக்ஷித்து நடத்தினால், அடடா, நான் கர்த்தருக்கு ஊழியத்துக்கு காணிக்கையெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம், இப்படி கர்த்தர் என்னை சிக்ஷிக்கிறாரே என்று சொல்லி வேண்டாம், இனிமேல் அதை நிறுத்தி விடுவோம் என்று நிறுத்தி விடுகிற சிலர் இருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, விசேஷ விதமாக நற்கிரியைகளை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். மனுஷருடைய வார்த்தைகளை கேட்டு மற்றவர்களுடைய பரியாசத்தை பார்த்து நற்கிரியை செய்கிறதை நிறுத்தி விடாதிருங்கள். நம்பர் 2, மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். சோர்ந்து போகாம நற்கிரியை செய்யணும். 2வது, மகிமையையும் கனத்தையும் தேடணும். மகிமையையும் கனத்தையும் தேடணும். எந்த விதத்துல இது உலக மனுஷர் செய்யறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். உலகத்தில் இருக்கிறவங்களும் தங்களுக்கு மகிமையை தேடுறாங்க, கனத்தை தேடுறாங்க. மனுஷர் எல்லாம் தங்களை புகழணும்னு சொல்லி விரும்புகிறார். அவன் தன் மூலையிலிருந்து தன் பொழிவை தேடிக்கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னை யாராவது புகழணும்னு சொல்லி, இல்லைன்னா கனம் பண்ணணும்னு சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சரியாக மற்றவர்கள் தங்களை கனம் பண்ணவில்லை என்றால் கூப்பிட்டு அவர்களுக்கு புத்தி புகட்டுவதே வேலையாய் நமக்கு இருந்து விடுகிறது. நம்முடைய கனத்தை தேடுகிறோம். மட்டுமல்ல, இப்படி தேடுகிறது சரியா? இல்லை. வேதவசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராகிய ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு எப்படி மகிமையையும் கனத்தையும் பெற்றார்? வேதாமத்திலே வாசிக்கிறேன் பாருங்கள். 2 பேதுரு 1:17. இவர் என்னுடைய நேசகுமாரன்,
இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது நாங்கள் அவரோடு பரிசுத்த பருவத்தில் இருந்தோம் என்று பேதுரு சொல்லுகிறார். கனத்தையும் மகிமையும் நாம் யாரிடத்தில் பெற வேண்டும்? தேவனிடத்தில். மற்றவரிடத்தில் இருந்து வருகிற கனத்தையும் மகிமையுமே இந்த உலகம் நாடுகிறது. ஆனால் ஆண்டவராகிய ஆட்டுக்குட்டியானவர் எங்கே கனத்தை பெற்றார்? தேவனிடத்தில் இருந்து. ஆம், ஆண்டவராகிய இயேசு எங்கே இருந்து கனத்தை பெற்றார்? பிதாவாகிய தேவனால் அவருக்கு கனமும் மகிமையும் உண்டாயிற்று. எந்த இடத்துல? மறுரூப மலையில். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதத்திலிருந்து உண்டான போது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் என்று பேதுரு சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவனால் அவ்விதமே கனம் மகிமையை ஆண்டவர் பெற்றுக்கொண்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி இருக்க நாமும் கூட மனுஷரால் வருகிற கனம் மகிமையை தேடியே ஓடாமல் தேவனால் நமக்கு மகிமையும் கனமும் உண்டாகும்படி அவ்வேளைக்காகவே காத்திருந்து ஓடுவது நல்லது. அதுவே சிறந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மகிமை. மகிமையில் வித்தியாசங்கள் உண்டு. நட்சத்திரங்களில் ஒன்றொன்று மகிமையில் வித்தியாசமானவை. மெட்டல்ஸ் எடுத்துக்கொண்டால் ஒன்றுக்கொன்று வித்தியாசமான மகிமை உண்டு. அலுமினியம், காப்பர், நம்முடைய வீடுகளில் பயன்படுத்துகிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், தங்கம், வெள்ளி. ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியில் மன்னா வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது பொற்பாத்திரத்தில் அந்த மன்னாவை வையுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே மோசேக்கு. ஆம், தேவனுடைய சாய்ஸை பாருங்கள், தேவகுமாரனுடைய சாய்ஸையும் பாருங்கள். 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறவர். அடடா! அப்படியானால் பொன்னுக்கு ஒரு மகிமை உண்டு, வெள்ளிக்கு ஒரு மகிமை உண்டு. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது என்றாலும் மகிமையில் வித்தியாசங்கள் உண்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மகிமையில் சிறந்தவர்களாய் மாறி தேவன் உங்களை குறித்து சொல்ல வேண்டும், இவன் விசேஷமானவன், என்னுடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் நிரம்ப பெற்றிருக்கிறான், என்னுடைய மகிமை விசேஷ விதமாய் இந்த நாளில் இவனை நிரப்பப் போகிறது என்று தேவனிடத்திலிருந்து, அவர் நம்மேல் இறங்குகையில், பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்குகையில், தேவனால் நமக்கு ஒரு கனமும் மகிமையும் உண்டானால் அதை நாம் பெற்று சந்தோஷப்படணும். மனுஷர்கிட்ட இருந்து வருகிற கனம் மகிமையை இந்த உலகம் தேடி செல்லுகிறது. யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அநேக அதிகாரிகள் கூட ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். ஆண்டவராகிய ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு செய்த அற்புதங்களை பார்த்த அநேக அதிகாரிகள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் யோவான் 12:42 ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார். அதிகாரிகளா இருக்கிறாங்க, ஆண்டவராகிய இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிறாங்க, ஆனா வெளியே எதுவும் சொல்றதே இல்லை. இயேசுவை பற்றி தவறாய் பேசி கொண்டால் கவனிக்காமல் போவது. எப்படி பார்த்தீர்கள்? அவங்க அது இயேசு நல்லவர் தானே, அவரு குருடருக்கு பார்வையளிக்கிறார், என்னப்பா இதுல ஏன் சந்தேகம்னு சொல்லிடாதபடி சொன்னா ஆலயத்துக்கு புறம்பாக்கிடுவாங்களே. ஆலயத்துல கரெக்டா இருந்தாதான்
நமக்கு சரியான விதத்துல வாழ்க்கை ஓடும், மனுஷர் நம்ம 4 பேர் பார்ப்பாங்க. இப்படி மனுஷரால் வருகிற மகிமையை தேடுகிறார்கள். வேதம் சொல்கிறது பாருங்கள், இதை எதற்காக அவர்கள் செய்தார்கள் என்று 43 வசனம் சொல்லுகிறது. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். தேவனால் வரும் மகிமையை விட மனுஷரால் வரும் மகிமையை அதிகம் விரும்பினார்கள். அதனால அவங்க ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிக்கை பண்ணாம அமைதியாய் வந்து செல்லுகிறார்கள். சில அதிகாரிகள் அடடா, இயேசுவின் நாட்களில் இப்படி செய்தார்கள். அப்படியானால் ஒன்றை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், கர்த்தரால் வருகிற மகிமையையும் கனத்தையும் பெற வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோம். அது நல்லது. நிறைவாக வேதவசனம் சொல்லுகிறது, ரோமர் 2:7, அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை தேவன் அளிப்பார் என்று அந்த வேதவசனம் சொல்லுகிறது. நற்கிரியைகளை சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டும். கனத்தையும் மகிமையும் தேவனிடத்திலே தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். பின்பு அழியாமையை தேட வேண்டும். அழியாமையை தேடுகிறவர்களுக்கு, அழியாமையை தேடுவதென்றால் என்ன? ஆம், நான் என்றென்றும் ஆண்டவரோடு வாழ வேண்டும், அதற்காக என்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாக காக்கிறேன். நான் என்னென்றைக்கும் ஆண்டவரோடு இருக்க வேண்டும், ஆகவே நான் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த மாட்டேன். நான் நித்திய காலமாய் கோடா கோடி யுகா யுகமான காலங்கள் கர்த்தரோடு நான் இருக்க வேண்டும். ஆகவே நான் என்னுடைய வாழ்க்கையை தூய்மையானதாய், அப்பழுக்கற்றதாய், பெர்ஃபெக்டானதாய் நான் காத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்து தேடுகிறீர்களே, அதுதான் அழியாமையை தேடுகிறது. உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், மதுபானம் பண்ணுகிறவர்களுக்கு அதனால் அவர்களுக்கு கேடு வரும் என்று தெரியாதா? சிகரெட்டு புகைக்கிறதினாலே கேன்சர் வரும் என்று அவர்களுக்கு தெரியாதா? தெரியும். என்றாலும் கொஞ்ச நேர இன்பம் வேண்டும், தவறான சிற்றின்பங்கள் வேண்டும் என்று லாகிரி வஸ்துக்களை, போதை மாத்திரைகளை உட்கொள்ளுகிறார்கள். ஒரு மகிமையான வாழ்க்கையை அவர்கள் இழக்கிறோம் என்று தெரிந்தாலும் அது தொடர்ந்து ஓடுகிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் அந்தமான் சென்றிருந்த பொழுது அங்கு அந்தமான் ஸ்பெஷல் என்கிற ஒரு சாராயத்தை காய்ச்சுவார்களாம் ஒரு இடத்துல. அதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுல என்ன போடுவார்கள்? சாராயம் குடிப்பது உடல் நலத்திற்கு கேடு. அதுல பீங்கான்கள், கண்ணாடி பீங்கான்களை ரொம்ப கசிவாக நொறுக்கி அதை அந்த அந்தமான் ஸ்பெஷல்ல கலப்பாங்களாம். அப்ப இதை குடிக்கும் போது வயிற்றில் இருக்கிற குடல் பகுதியில் அந்த மிக பொடிய பீங்கான்கள் குத்தும் பாருங்கள். ஆகவே அவர்களுடைய சரீரத்தில், இரத்தத்திலும் சரீரத்திலும் வெகு வேகமாய் போதை ஏறுமாம். ஆனந்தமாய் காற்றில் மிதக்கிறது போல இருக்குமாம். ஆனா ஒன்று தெரியுமா? அந்தமான் ஸ்பெஷல் குடிக்க ஆரம்பித்து 10 ஆண்டுகளுக்கெல்லாம் அந்த மனிதன் மரித்து போவான். வாலிப பாராயத்திலே அப்படி குடிக்க ஆரம்பித்தால் 10 ஆண்டுகளில் செத்து போவான். அது தெரியும். தெரிஞ்சப்ப போறாங்க. அப்ப அவர்கள் அழியாமையை தேடவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அழியாமையை தேடுங்கள். எப்படி? நான் நித்திய ராஜ்யத்தில் ஆண்டவரோடு என்றென்றும் வாழ்ந்திருக்க வேண்டும், என்னாலும் இருக்க வேண்டும். அதற்கேற்ற பரிசுத்தம், நீதி, தேவபக்தி, தேவபக்தியாய் நான் நடக்க முயற்சிக்கிறேன் என்று தேடுங்கள். தேவபக்தியானது இம்மைக்கும் அருமைக்கும் பிரயோஜனம் உள்ளதாக வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் என்று எழுதியிருக்கிறதே. ஆம், தேவபக்தியாய் நடவுங்கள். அப்படி அழியாமை தேடும் பொழுது நித்திய ஜீவனை கர்த்தரே அளிப்பார். ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பினவராகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஜெபம் செய்வோமா?
என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, நான் மீட்பர் நாமத்தில் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இதோ இந்த நேரத்திலும் கூட சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய கற்றுக்கொண்ட உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்தரவும், தேவனால் வரும் கனத்தையும் மகிமையையும் ஆண்டவராக இயேசு பெற்றது போல இதோ இப்பொழுதும் தகப்பனே, அப்பா பிதாவே, இதோ இத்தனை தேவனுடைய பிள்ளைகளும் உம்மால் வருகிற மகிமையும் கனத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும். அதற்காக முயற்சி செய்யட்டும். மட்டுமல்ல கர்த்தாவே தேவரீர், இதோ இப்பொழுதும் கூட அழியாமையை தேடுகிற ஒரு கூட்டத்தில் இவர்கள் நிற்கட்டும். அழியாமையை தேடுகிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவன் அளிப்பார் என்று ரோமர் 2:7 எழுதியிருக்கிற வசனம் இவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இந்த உலகத்திலே கண்களை மூடும் நாள் ஆண்டவர் பாதத்தில் பரலோகத்தில் கண்ணை திறக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இந்த ஜெபத்தை நல் மீட்பர் நாமத்தில் ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக என்று நல் மீட்பர் நாமத்தில் வாழ்த்துகிறேன். வருகிற சனிக்கிழமை நடைபெறுகிற உபவாச கூட்டத்திற்கு, ஆம், ஆசீர்வாதம் டிவியிலிருந்து நாம் நடத்துகிறதான இம்மாதத்திற்கான சென்னை உபவாச கூட்டம் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தூய ஜார்ஜ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெறுகிறது. அங்குள்ள விங்ஸ் கூடாரத்தில் நடைபெறுகிறது. அதில் வந்து தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் மகிமையாய் எழுந்தருளுவார். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை தருவார். உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.